நீதிமொழிகள் 24வது அதிகாரம் 23வது வசனம் சொல்லுது, நியாயத்திலே முகதாட்சணியம் நல்லதல்ல அப்படின்ட்டு. முகதாட்சணியம் அப்படின்னாக்க முகத்தை பார்த்து ஐயோ பாவம் போல இருக்கிறான்ப்பா, இவனுக்கு நியாயத்தை சொல்லிடுவோம், இவன் வந்து ரொம்ப ஏழையா இருக்கிறான், இவனுக்கு நியாயத்தை சொல்லிடலாம் அப்படின்ட்டு ஒரு முகதாட்சணியம் பார்த்து ஏழையாவே இருந்துட்டு போட்டு. இன்னைக்கு ரீசெண்டா வந்து நான் ஒரு 1 இயருக்கு முன்னாடி ஐ திங்க் ஒரு 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 2 கட்சி தலைவர்கள் பேசிட்டு இருக்கும்போது அங்க ஒரு விஷயம் கேட்டேன். என்ன அப்படின்னா, சிறுமைப்பட்டவர்களுக்கு நம்ம வந்து துணையா நிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க சிறுமைப்பட்டவர்களுக்கு இப்ப வந்து ஒரு ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா, பணக்காரனுக்கும் ஏழைக்கும் ஒரு பிரச்சனை நடக்குது. தப்பு பண்ணது ஏழையாவே இருந்தாலும் நம்ம வந்து ஏழையுடைய சைடுல தான் நிக்கணும். ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிரச்சனை நடக்குது, தப்பு பண்ணது பெண்ணா இருந்தாலும் அவங்களுடைய பக்கத்துல சிறுமைப்பட்டவர் சிறுபான்மையினர் பக்கத்துல தான் நம்ம இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு கட்சி தலைவர் சொல்றாரு. அந்த கட்சி தலைவருக்கு நேர் எதிரான கருத்து தான் இது. நியாயத்துல முகதாட்சணியம் பார்க்க கூடாது. நம்ம நீதி நியாயம் என்னன்னு விசாரிக்கணும். விசாரிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம தீர்ப்பு சொல்லணுமே தவிர, இவங்க வந்து பாவங்க ஏதோ சின்ன பையன் தெரியாம பண்ணிட்டான், ஒரு ஏழை தெரியாம திருடிட்டாங்க அப்படின்ட்டு நம்ம வந்து முகதாட்சணியம் பண்ணக்கூடாது. திருடினதுதான். அது ஏழை திருடினாலும் சரி, பணக்காரன் திருடினாலும் சரி, திருடினது தாங்க. அதுக்கு வந்து எக்ஸ்கியூசஸ் எல்லாம் கொடுக்க கூடாது அப்படின்ட்டு இன்னைக்கு வந்து கொடுமையான ஒரு சட்டம் இருக்குது, போக்சோ அப்படின்ட்டு. இந்த போக்சோடைய சட்டம் என்ன அப்படின்னா, சின்ன குழந்தைங்களை யாராவது பாலியல் வன்கொடுமை செஞ்சுட்டாங்க, மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா விசாரிக்காமலேயே அரெஸ்ட் பண்ணிக்கலாமா. அதுக்கப்புறமேட்டு விசாரிச்சு அது நல்லது கெட்டது என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு தான் அவங்க தீர்ப்பு சொல்லி அவங்களை ரிலீஸ் பண்றதும் உள்ள வைக்கிறதும் செய்வாங்களாம். பட் விசாரிக்காமலேயே அரெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு கொடுமையான ஒரு சட்டம், ஒரு 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 சரியே இல்லை. ஏன் அப்படின்னா, ஜெயில் அப்படின்றது வந்து அந்த அளவுக்கு சேஃப்டியான ஒரு நல்ல ஒரு இடம் கிடையாது. அப்படி இருக்கும்போது ஒருத்தன் ஜெயிலுக்கு போயிட்டு விசாரிச்சாங்க, தீர்ப்பு கொடுத்தாங்க, ஒரு மேல குற்றம் இல்லைன்னு சொன்னா கூட ஜெயில் போயிட்டு வந்தோம்ப்பா அப்படின்றத மைண்ட்ல இருக்குமே தவிர அதை தாண்டி வேற எதுவுமே இருக்காது. சோ இன்னைக்கு வந்து இந்த மாதிரியான தேவையில்லாத சட்டங்கள் எல்லாம் போட்டு இன்னைக்கு மக்களை கஷ்டப்படுத்துறது அப்படின்றது இன்னைக்கு வந்து ரொம்ப ஈஸியா ஆயிடுச்சு. சோ அப்படி இல்லாதபடிக்கு முகதாட்சணியம் பார்க்காம இன்னைக்கு குழந்தைங்க கிட்ட சொல்லி இப்ப புரிய வச்சிடலாமே, சொல்லி அவங்களை ட்ரெயின் பண்ணலாமே. குழந்தை தானே, அப்பா என்ன சொல்றாங்களோ அம்மா என்ன சொல்றாங்க அதான் கேட்கும். தெருவில் ஒருத்தர் போறாரு, அவர் தான் என்ன மிஸ்யூஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லுமா அப்படின்னாக்கா அது ஈஸியா சொல்லிட்டு போற போது அது என்ன, அது குழந்தை, அதுக்கு என்ன தெரிய போகுது. இவங்களே ஒரு கதை சொல்லி இப்படி இப்படிலாம் நடந்துச்சுமா அப்படி சொல்லிட்டு சரியா அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க பாட்டி சொல்லிட்டு போறாங்க. ஒரு நஷ்டீட்டு வாங்கி இப்ப யாரோ ஒருத்தர் பிடிக்காதவங்க ஒருத்தர் இருக்கிறாங்க, பிடிக்காதவன்னு பார்த்து இவன் தான் அப்படி சொல்லிட்டாங்க, பிடிக்காதவனுக்கு வந்து ஈஸியா ஜெயில போட்டுடலாமே. அப்போ இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் தீர விசாரிச்சு செய்யறது கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். சோ இன்னைக்கு நியாயத்துல முகதாட்சணியம் பார்க்காதீங்க. இது வந்து குடும்பங்கள்லயா இருக்கலாம். இது வந்து குடும்பத்துல வந்து அவர் அண்ணன் தம்பி இருக்கலாம், 2 பேர் இருக்கும்போது தம்பியை வந்து இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னாக்கே அண்ணன் சரியில்லைப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருவாங்க. அண்ணனை பிடிச்சிருந்தா தம்பி சரியில்லைப்பான்னு சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி நம்ம வீட்டு பசங்களுக்கும் பக்கத்து வீட்டு பசங்களுக்கும் சண்டை வந்தாலும் இதுதான் நடக்கும். நம்ம வீட்டு பசங்க வந்து நல்ல பசங்க அப்படின்னு சொல்லிட்டு தப்பே பண்ணிருந்தாலும் நல்ல பசங்க அப்படின்றப்ப நியாயத்துல முகதாட்சணியம் பார்க்காம இருக்கணும் அப்படின்ட்டு வேதம் சொல்லுது. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் இதை செய்யுங்க. கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார்.